கட்சி தலைமை மன்னிப்பு கொடுத்ததுனால அந்த வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் அவங்க எல்லாம் உட்பட எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கன்றது முக்கியமான விஷயம். அவங்க போய் எடப்பாடிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க மறுபடியும். ஏன்னா அவங்க அவங்களால இப்போ விஜயும் பிளாக் பண்ணிட்டாரு. வேற வழி இல்லை, அவங்க எடப்பாடிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் வளரக்கூடாது, இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த விஷயத்தை அதிமுக சீரியஸா கையில் எடுத்து கவர்னர்கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. அதிமுக வேட்டையாடப்படுகிறது. அதிமுக வேட்டையாடப்படுகிறது அப்படின்னா வேட்டைக்காரன் வேட்டையாடுகிறார். அந்த வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனா எடப்பாடிட்ட தான் அது இருக்கு. எடப்பாடி ரொம்ப சர்வாதிகாரத்தனமா கட்சியை நடத்துறாரு. ஆளுநர் சபாநாயகர் ஆக்ஷன் எல்லாம் விளக்கம் எல்லாம் கேட்க முடியாது. அவருக்கு அவருடைய போர்ட்போலியோ வேற, இவருடைய போர்ட்போலியோ வேற. இல்ல அதாவது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுதுங்க. பட் அதை எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உள்ள வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் தேவையில்ல. வித்தவுட் எனி பேசிக் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம எப்படி உள்ள போவாங்க? இதே மேல பாஜக கோபமா இருக்கு. காங்கிரஸ் சட்டமன்ற அமைச்சரவை சேர்த்து பிடிக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்க? தாவேகாவை பொறுத்த மட்டும் பாஜகவுடைய பார்வை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பார்வையில நமக்கு இவர் சரியா வரமாட்டாரு, இவரை பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்ப எல்லாத்துக்குமே பேசாம தானே இருக்காரு. நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் விஜய் பேசாம தானே இருக்காரு. ஏதாவது பேசுறாரா? அவங்க ஆட்கள் இன்னும் ரீல் விடுறதுலயும் ஷார்ட்ஸ் போடுறதுலயும் தான் இருக்காங்களே தவிர ஏதாவது பேசுறாங்களா? நாட்டுல கொலை கற்பழிப்பு எல்லாம் தொடர்ந்து நடந்துதானே இருக்கு. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். எதை பத்தியும் ஒரு விஜய் வாயை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் சார். மற்ற விஷயங்களை சொன்னா இப்பதான் 20 நாள் இருக்குன்றாங்க. ஆனா ஊழலை மட்டும் 20 நாள்லயே ஒழிச்சுட்டாங்க. அதை எப்படி ஒழிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது தொடர்பாக அதிமுகவுடைய கொறடா அன்பு கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் ஆளுநர் சந்திச்சு தலைமைச் செயலாளர்கிட்ட நீங்க விளக்கம் கேளுங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு, சோ உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுங்க, இது தொடர்பா நீங்க விளக்கம் கேளுங்கன்னு ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க. சோ ராஜினாமா ஏற்கனவே அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் நிலுவையில் இருக்கும்போது எப்படிங்க அவங்க ராஜினாமாவை ஏற்கலாம் அப்படின்னு நீங்க தலைமைச் செயலாளர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை அதிமுக முடிக்கிற மாதிரி இருக்கு சார். அவங்க ராஜினாமா மேல திரும்ப கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல அதாவது அந்த நம்பிக்கை தீர்மானத்துல ஆதரிச்சு ஓட்டு போட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு நம்பிக்கையோட போட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆதரிக்கிறது மூலமா தங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும், தங்களில் சில பேருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்க எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால கட்சி தாவல் தடை சட்டம் நம்ம மேல வராது, நமக்கு எதிராக இருக்கிற இல்ல நம்மளோட சேர்ந்து நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டு போடாத அதிமுக எம்எல்ஏக்கள் தான் நம்பிக்கை அந்த ஆக்ஷன் வரும் கட்சி தாவல் தடை சட்டப்படி. ஏன்னா எண்ணிக்கையில நம்ம அதிகமா இருக்கோம், நம்ம அதிகமா இருக்கிறதுனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அவங்க நம்பிக்கை தீர்மானத்துல ஓட்டு போட்டாங்க. நம்பிக்கை தீர்மானத்துல ஓட்டு போட்டதுக்கு அடிப்படை காரணமே அந்த அரசாங்கத்துல பங்கு பெறணும், பதவி பெறணும்ன்ற ஒரு நோக்கம் தான், வேற எதுவும் கிடையாது. இந்த சூழல்ல தான் உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் அவங்கள பதவி நீக்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுத்தாரு சபாநாயகர்கிட்ட. அந்த நோட்டீஸ் நிலுவையில் இருக்கும்பொழுதே என்னாச்சுன்னா அது ஒரு சட்ட சிக்கலா மாறும் போல இருக்கு அப்படின்னு விஜய் என்ன நினைச்சாரு, சரி ரைட் ஓகே, நம்ம இவங்களை விட்டுட்டு நம்ம திருமாவளவன் போன்றவரோட அவங்க ஆதரவோட கொஞ்ச நாள் நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல அவர் முடிவு பண்ணிட்டாரு. இவங்களை சேர்க்க வேண்டாம், அந்த சட்ட சிக்கல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணனால அது என்னாச்சு, கடைசியில அதுல அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்த அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட போது வேலுமணி தரப்புக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காதனால அந்த குரூப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அதிருப்தி நிலவ ஆரம்பிச்சது. அவங்கள சில பேர் எடப்பாடிட்டு போக ஆரம்பிச்சாங்க, சில பேர் ராஜினாமா பண்ணாங்க, சில பேர் அப்படியே ஊசலாட்டத்தில் இருந்தாங்க. அவங்களும் கடைசியில இப்போ எடப்பாடிட்ட ஒரு இது பேசி மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவுமே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வராது. ராஜினாமா பண்ண 4 பேர் மேல ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வருமானா அது ஒரு முக்கியமான கேள்வி. அதான் நீங்க கேட்ட கேள்வியோட முக்கியமான சாராம்சம். அதுதான் சாராம்சம். அதாவது ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் பெண்டிங்ல இருக்கும்போது கட்சி தலைமை மன்னிப்பு கொடுத்தா சபாநாயகர் அதை ஏற்றுட்டு கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து அவங்களை விலக்கு அளிக்கலாம். அந்த 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 இதை ரூல் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ராஜினாமா பண்ண 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க மேல ஆக்ஷன் பெண்டிங்கா இருக்கு. அதே சமயம் கட்சி தலைமையை அவங்க அவங்கள மன்னிக்கல அப்படின்ற போது அவங்க மேல இருக்கிற ஆக்ஷன் பெண்டிங்கா இருக்கும் போது அவங்களோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்றது ஒரு முக்கியமான விஷயம். அது அக்செப்ட் பண்ணக்கூடாது, சரியில்லை அப்படின்னு ஒரு கர்நாடகா கேஸ்ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஏற்கனவே டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன்
பெண்டிங்கா இருக்கும்போது ராஜினாமா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலுமே அவங்க வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். மன்னிப்பு கட்சி தலைமையால் மன்னிப்பு கொடுத்தவரை நீங்க விட்டுடலாமே தவிர, கட்சி தலைமையால் மன்னிப்பு கொடுக்காத இருக்கிறவங்க பத்தி வரும்போது அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் அப்படியே தான் இருக்கு. அப்ப சபாநாயகர் அந்த 4 பேர் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அவர் எடுக்கிறாரா இல்லையான்றதான் முக்கியமான பிரச்சனை. அதே சமயம் கட்சி தலைமை மன்னிப்பு கொடுத்ததுனால அந்த வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் அவங்க எல்லாம் உட்பட எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கன்றதான் முக்கியமான விஷயம். அவங்க போய் எடப்பாடிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க மறுபடியும். ஏன்னா அவங்களால இப்போ வந்து விஜயும் பிளாக் பண்ணிட்டாரு. வேற வழி இல்லை, அவங்க எடப்பாடிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த சூழல்ல வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. குதிரை பேரம் நடக்குது. அந்த ரெசிக்னேஷன் பண்ணவங்க ஒரு குவிட் ப்ரோக்கோன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரதிபலன் கருதி தான் அவங்க அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதனால இது குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு இதுக்கான விசாரணை வைக்கணும்னு கவர்னர் கொடுத்துருக்காங்க. கவர்னர் அதை வந்து பெரும்பாலும் உள்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். உள்துறை பெரும்பாலும் அதை சிபிஐக்கு அனுப்புவாங்க. சிபிஐ அதை என்கொயரி பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லை தெரியாது. ஆனால் இதெல்லாமே சட்டமன்றத்துக்குள்ள ஸ்பீக்கருடைய பரிவுல வருது. ஸ்பீக்கரோட பரிவுல வருதுல பணம் ஏதாவது கைமாறி அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ஏதாவது சிபிஐட்ட மாட்டினா உண்டு. மாட்டலைன்னா வந்து ஸ்பீக்கர் கையில முடிவு இருக்கும்போது இதை வந்து கோர்ட்டு தான் கொஸ்டின் பண்ண முடியும். கோர்ட்டு கொஸ்டின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சபாநாயகர் பண்ணது தப்பு, டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஏன் வந்து அதிமுக பயப்படுதுன்னா, இப்ப எடப்பாடிட்ட போய் மறுபடியும் சேர்ந்திருக்காங்க இல்லையா, மன்னிப்பு கொடுத்த பிறகு போய் சேர்ந்திருக்காங்க. அவங்கள பல பேர் இன்னும் தாவேக்கால போற ஐடியாலே இருக்காங்க ரிசைன் பண்ணிட்டு. அதுல சில பேர் இன்னும் வலை போட்டு வச்சிருக்காங்க. சில பேர் இன்னும் ஏன்னா அதுல பல பேர் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆளுங்கட்சியினால் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க போட்டுருக்கு. அவங்க வந்து தற்சமயத்துக்கு அங்க போய் சேர்ந்திருக்காங்களே தவிர பழனிசாமி கிட்ட அவங்களதுல சில பேர் மறுபடியும் வந்து தாவேக்கா சைடு போறதுக்கான ரிசைன் விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த விஷயம் வளரக்கூடாது, இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த விஷயத்தை அதிமுக சீரியஸா கையில எடுத்து கவர்னர்கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. ஆனா இதை ராஜினாமா பண்றதை எவ்வளவு தூரம் தடுக்க முடியும் ஃபர்தரான்னு தெரியாது. இப்ப அதிமுக பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டே இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, முதல்ல வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள்லாம் சரி போய் சேர்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். 2வது கட்டத்துல இருக்கிற பார்ட்டியோட செய்தி தொடர்பாளர்கள் பலர் போய் சேர்றாங்க. பல பேர் போய் சேர்றதை நம்ம பார்த்துதான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து இந்த ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையிற அந்த சீன் வந்து தொடரக்கூடாதுன்னு அதிமுக ஆக்ஷன் எடுக்குது. ஆனால் அதிமுக எடுக்கிற ஆக்ஷன் வந்து அவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கட்சியோட எதிர்காலம் பத்தின ஒரு நம்பிக்கை இல்லை ஆக்சுவலா. அதனால அவங்க தாவேக்காவுக்கு போற வாய்ப்பை வந்து பயன்படுத்துறாங்க. அவங்க திமுகவுக்கு போலையான்னு கேட்கலாம். அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கதான் போவாங்க. அவங்க திமுகன்றது அவங்க அதிமுக இருந்தவங்களுக்கு திமுகவுல தாவேக்கா பெட்டரான இடமா அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அது ஆளுங்கட்சியா வேற இருக்கிறதுனால அங்க போறதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. திமுக எதிர்கட்சி ஆக்கியதுனால அங்க போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இங்க போனா அடுத்த 5 வருஷம் ஆளுங்கட்சியில இருந்தா ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். அதனால இப்ப அதிமுக வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு, வேட்டையாடப்படுது. அதிமுக வேட்டையாடப்படுகிறது. இந்த அதிமுக வேட்டையாடப்படுகிறது அப்படின்னா வேட்டைக்காரன் வேட்டையாடுகிறார். அந்த வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனா எடப்பாடிட்ட தான் அது இருக்கு. எடப்பாடி ரொம்ப சர்வாதிகாரத்தனமா கட்சியை நடத்துறாரு. அவர் முதல்லயே பொதுக்குழு கூட்டியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவர் பொதுக்குழுவையும் கூட்ட மாட்டேன், ஒன்னையும் கூட்ட மாட்டேன். கடைசியில இப்போ போய் சேர்ந்தவங்களும் வந்து முழு மனோட போய் சேர்ந்தாங்க சொல்ல முடியாது. இதுல சிபி சண்முகமும் விஜயபாஸ்கரும் ஊசலாடி இருக்காங்க. எப்ப விஜய் கூப்பிடுவாருன்னு காத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு எடப்பாடிட்ட போறதுக்கு மனசு இல்ல. சரி நம்ம இப்படியே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அப்படியே இருக்காங்க. அவங்க என்ன ஆகுன்னு பொறுத்து இருந்தா பாக்கணும். சரி, இதுல முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி இப்ப சபாநாயகர் இவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கும்போது தப்பா நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு நீதிமன்றத்துக்கு போனா பரவாயில்ல. ஆனா அவங்க மனுவை ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ இதுக்குள்ள கொண்டு வந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதா அவங்க திட்டம். சிபிஐக்கு விசாரணை வேணும்னு கேட்கறது அவங்க இஷ்டம். அது சிபிஐ விசாரணை நீங்க கோர்ட்ல கூட வந்து பெட்டிஷன் போடலாமே. ஆனா இதுல வந்து சபாநாயகருடைய ஆக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. அவர் ராஜினாமாவை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வாலண்டியரா தாங்களே தான் ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சபாநாயகரோட அதிகாரம் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவு தூரம் வந்து சிபிஐ அல்லது கோர்ட்டு போன்ற விஷயங்கள் கோர்ட்டு தலையிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிபிஐ எப்ப தலையிடுதுன்னா அவங்களுக்கு டாக்குமெண்டேஷனா, அதாவது ஒரு ஆதாரபூர்வமான ஏதோ பணம் கைமாறி இருக்கு, இல்ல வேற ஏதோ விஷயங்கள் கைமாறி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம்னு ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது வந்திருக்கு, அதே ஏதாவது ரெக்கார்டு இருக்கு அப்படி எல்லாம் இருந்ததுன்னா சிபிஐ வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து கவர்னர் வந்து உள்துறைக்கு அனுப்பிச்சு உள்துறை வந்து சிபிஐக்கு அனுப்பிச்சு சிபிஐ இதை என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கிடைக்கிறத பொறுத்து தான் ஃபர்தரா எடுப்பாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போனா கோர்ட் வந்து சபாநாயகரோட ஆக்ஷன் வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. கோர்ட்டுக்கு போவாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆக்சுவலா.
இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்றத தாண்டி அவருக்கு நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கால நிர்ணயமும் இல்லாம இருக்கு. ஆனா அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டு தொகுதியை காலியானதாகவும் அறிவிச்சிட்டாரு. அதனாலதான் வெளியிலாம அதிமுக ஆளுநர்கிட்ட போய் தலைமைச் செயலாளர்கிட்ட நீங்க விளக்கம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் வந்து சபாநாயகர் ஆக்ஷன் எல்லாம் விளக்கம் எல்லாம் கேட்க முடியாது. அவருக்கு அவருடைய போர்ட்போலியோ வேற, இவருடைய போர்ட்போலியோ வேற. சபாநாயகருடைய அவரோட கேள்வியை நீங்க கேட்கறதுனா கோர்ட்ல தான் போய் கேட்கணும். ஆளுநர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆளுநர் வந்து சபாநாயகர் விஷயத்தில் தலையிடவே முடியாது. சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஆளுநர் ஒன்றும் தலையிட முடியாது. ஆளுநர் ஸ்பீக்கர் ஆளுநர் கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது வேற இன்ஸ்டிடியூஷன், இது வேற இன்ஸ்டிடியூஷன். இதுல முழு பவர் கொண்டவர் ஆளுநர், சாரி சபாநாயகர். ஆனா அவரை கேள்வி கேட்கிற உரிமை நீதிமன்றத்துக்கு உண்டு. நீதிமன்றத்துல இவர் கேஸ் போட்டா அவரோட நீதிமன்றம் வந்து சபாநாயகர் பண்ணது கரெக்டா தப்பா அரசியல் சட்டப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு ரூலிங் இருக்கு. டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கும் போது ராஜினாமாவை அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கு. அப்ப மறுபடியும் யாராவது கோர்ட்டுக்கு போகணும். ஆளுநர்கிட்ட போனா ஒன்றும் பெரிய அளவுக்கு இதுக்கான பயன் கிடைக்கும் தெரியல. ஆனா சிபிஐ என்கொயரி பண்ணும்போது ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல சார், அது ஒருவேளை அவங்க பலன் தானே. இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப நான் தவேகால ரிசைன் பண்ணிட்டு வரேன், ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சு நிக்கிறேன் அப்படின்னா அந்த பலனை நான் அனுபவிச்சுதானே அங்க போறேன். அப்படிங்கிறது அது குதிரை பேரத்துக்குள்ள தான் வரும். அப்ப அங்க சிபிஐயோட ரோல் பெருசா இது இருக்காது. இல்ல அதாவது வந்து குதிரை பேரம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுதுங்க. பட் அதை எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உள்ள வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் தேவையில்ல. வித்தவுட் எனி பேசிக் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம எப்படி உள்ள போவாங்க? ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல உங்களுக்கு குதிரை பேரம் நடந்திருக்கிறதுக்கு. அதுக்கான ஆதாரம் வந்து அப்போ சடனா நீங்க ஏதாவது அந்த ரிசைன் பண்ண ஆட்களோட இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அவங்களுடைய மொபைல் இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அவங்களோட மொபைல் கான்வர்சேஷன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணாங்கன்னா அவங்க அந்த சமயத்தில் அவங்க யார் கூட எடப்பாடி கிட்ட விஜய்க்கு ஆதரவு சட்டமன்றத்துல வாக்களிச்சு இப்ப எடப்பாடி கிட்ட போன எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் பேசினாங்க, அதனாலதான் நம்ம வாக்களிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தா அதை விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்பீக்கருடைய ஆக்ஷனை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குன்றத குதிரை பேரம் அப்படின்னா வந்து ரெண்டு சைடு இன்வால்வ் ஆகணும். ஒண்ணு கொடுத்தவனும் தெரியணும், வாங்கினவனும் தெரியணும். ரெண்டு பேரும் இருக்காங்க. கொடுத்தவன் யாரு, வாங்கின எம்எல்ஏக்கள் வாங்குற இடத்துல தான் இருக்காங்க, கொடுக்குற இடத்துல இல்லை. அப்ப கொடுத்தவர் யாரு? அப்ப கொடுத்தவர் யாருன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்ல சிபிஐ. அதெல்லாம் அவ்வளவு சுலபமா கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க வந்து சிபிஐ வந்து இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து நீங்க அது ஆரம்பிச்சாங்கன்னா அது எந்த இடத்துல போய் முடியும்னு சொல்ல முடியாது. அது அவங்க அதுல இறங்குவாங்களா இல்ல. அவங்க இறங்கினாங்கன்னா ஒருவேளை விஜயை வந்து ஏதாவது ஒரு வகையில பயமுறுத்துறதுக்கு, அந்த கட்சியை பயமுறுத்துறதுக்கு, அந்த ஆட்களை பயமுறுத்துறதுக்கு வேணா இறங்கலாமே தவிர இதுல கன்க்ளூசிவா வந்து எந்த அளவுக்கு சிபிஐ வந்து ஆதாரபூர்வமா அந்த கேஸை நிரூபிக்க முடியுன்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு பதிலா சபாநாயகர் வந்து ராஜினாமா அக்செப்ட் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு கேஸ் போடலாம். அந்த கேஸ் வேணா ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வரையும் போனா கூட நிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தப்புன்னு அந்த விஷயம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா ஒருவேளை இப்ப திரும்ப வந்து எம்எல்ஏக்கள் திரும்ப நம்ம விஜய் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றத தேக்கி வைக்கிறதுக்கு அதிமுக உங்களுக்கு லீகலா ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி போனீங்கன்னா உங்க மேலேயும் இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் ஆளுநர் இந்த மனு கொடுத்துருக்காங்க. ஆமாமா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ அதிமுக திரும்பி பழனிசாமி கிட்ட போனவங்க வந்து 2 வருஷத்தோட தான் சார் போயிருக்காங்க. அவங்களுக்கு போறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா அதே சமயம் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு கட்சி தாவல் தடை சட்டப்படி. அதுல வந்து எடப்பாடி கொடுத்த நோட்டீஸ் படி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் சொல்றதான் இவங்க கேட்டுக்கணும், கேட்கல. இவங்க வேலுமணி, சிபி சண்முகம், விஜயபாஸ்கர் தரப்பு வந்து டோட்டலி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இஷ்யூவே. அதாவது வந்து பழனிசாமி பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும் அப்படின்னு போட்டு அவரை நீக்கணும், ராஜினாமா செய்யணும், அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த அந்த சிங்கிள் பாயிண்ட் ப்ரோக்ராம் எடுத்துனா பரவாயில்ல. நடுவில் பல விஷயத்த குழப்பிட்டாங்க. ஒன்று தாவேக்காவுக்கு ஆதரவு நிலை எடுத்தாங்க. இன்னொன்று வந்து பழனிசாமி வந்து தான் முதல்வர் ஆகிறதுக்காக திமுக ஆதரவு கேட்டாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு பதிலாக தாவேக்காவை நாங்கள் ஆதரிச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க அவங்க. ஆக்சுவலா அப்போ இவங்க வந்து ஒரு சுயநலமா செயல்படுறாங்க, கட்சி பதவிக்காக இவங்க போய் தாவேக்காவுக்கு போறாங்க, தாவேக்காவை ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வரும்போது கடைசியில ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி தாவேக்கா வந்து என்ன பண்ணிடுது, வேலுமணி குரூப்புக்கு பதவி இல்லைன்னு பண்ணிடுது. ஏன்னா அந்த சட்ட சிக்கல் எல்லாம் வந்ததுனால பதவி இல்லைன்னு ஆயிடும். பதவி இல்லைன்னு இவங்க பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் எடப்பாடிகிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி நோட்டீஸ் படி ஸ்பீக்கர் எடுத்தாருன்னா இவங்க பதவியெல்லாம் போயிடும். பதவி போனா மறுபடியும் எலெக்ஷன்ஸ்ல இந்த டேர்ம் வரையும் நிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அடுத்த எலெக்ஷன் நிற்க முடியும். இப்போ இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கிறதுனால ராஜினாமா பண்ணீங்கன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனா டிஸ்குவாலிஃபை ஆனீங்கன்னா எலெக்ஷன்ஸ்ல நிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால பயந்து எல்லாருமே திருப்பி எடப்பாடிகிட்ட போயிட்டாங்க. எடப்பாடிகிட்ட போயிட்ட உடனே
அவருக்கு இப்ப என்ன பயம் வந்ததுன்னா, தொடர்ந்து தாவேகா வந்து ஹார்ஸ் ரைடிங் குதிரை வியாபாரம் நடத்துவாங்க. இங்கேயும் சில பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால சிபிஐ போன்ற விஷயங்களை சொன்னா ஒருவேளை இங்க இருக்கிறவங்க பயந்துருவாங்க, போக மாட்டாங்க, சிபிஐ என்கொயரி வரும்னு பயந்து நீங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு அந்த விஷயத்த எடப்பாடி கையில் எடுத்துக்கலாம். பட் இந்த விஷயத்துல சிபிஐ எவ்வளவு சீக்கிரம் இதை எடுப்பாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா ஆளுநர் பாஜக வந்து விஜய் எப்படி பாக்குது, அது வந்து அதுக்கு விஜய் ஏற்கனவே விஜய் மேல பாஜக கோபமா இருக்கு. காங்கிரஸை வந்து சட்டமன்ற இது அமைச்சரவை சேர்த்து அதுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டும் பாஜகவுடைய பார்வை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பார்வையில வந்து இது நமக்கு இவர் சரியா வரமாட்டாரு, இவரை பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லா ஆக்ஷனும் எடுப்பாங்க. சிபிஐ என்போர்ஸ்மெண்ட்டை கூட அனுப்புவானுங்க. அங்க யாராவது மாட்டானா பாருங்க, ஏதாவது போதை மருந்து கடத்தல இருக்கானா பாருங்கன்னு ஏதாவது கையில் எடுப்பாங்க விஷயத்த வச்சுக்கோங்க. தாவேகா மாற்றத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. என்ன என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் ஜல்லடை போட்டு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு பக்கம் வந்து எடப்பாடி வந்து அவங்க எம்எல்ஏக்களை பயமுறுத்துறாரு, நீங்க போனீங்கன்னா சிபிஐ என்கொயரி அது. இன்னொரு பக்கம் எடப்பாடி தரப்புக்கு பயமுறுத்துறாரு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா சிபிஐ உள்ள வந்துதான் நீங்க மாட்டிப்பீங்கன்னு பயமுறுத்துறாரு. ஆனா இதுல சிபிஐ எவ்வளவு தூரம் இதுல இறங்கி ஆக்ஷன் எடுக்க முடியும்? தானா ஒருத்தர் ரிசைன் பண்ணும்போது அதை ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணினாதான் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அக்செப்ட் பண்ணியிருக்காரு, அது கேஸா மாறும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது சிபிஐ என்கொயரி எந்த அளவுக்கு இது வரும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு கேஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சிபிஐ கேஸ். அதனால வந்து இதுலயே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கட்சி தாவல் போன்ற விஷயங்கள்ல, விப்ப எதிர்த்து ஓட்டு போடுறது போன்ற விஷயங்கள்ல பணம் வந்து ஆக்சுவலா கைமாறின விஷயத்தை ப்ரூவ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் அது ஆக்சுவலா. அதை சிபிஐ எப்படி டீல் பண்ணுவாங்கன்றத அவங்க கிட்ட போச்சுன்னா தான் தெரியும் ஆக்சுவலா. இல்ல சார், ஏற்கனவே இந்த ஆளுநர் இந்த நம்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டிடி விஜயநகரன் என்னோட எம்எல்ஏவை குதிரை பேரம் பண்ணி தூக்குறாங்க, என்னோட எம்எல்ஏவை காணோம்னு ஆளுநருக்கு ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு. ஆளுநர் அந்த நம்பர் விவகாரத்துல ரொம்ப கிளீனா இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அதிமுக தரப்புல இருந்து எங்க எம்எல்ஏக்களை டிசைன் பண்ணிக்கிட்டு தாவே காத்துல தூக்குறாங்க அப்படின்னு ஒரு புகாரங்களும் தொடர்ச்சியா குதிரை பேரம் நடக்குதுன்னு டிடி விஜயநகரன் அதிமுக இப்படி தொடர்ச்சியா ஆளுநர் நோக்கி போகும்போது ஆளுநர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவது, அவருடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி? அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் அவரா எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்க. அவர் வந்து உள்துறையை அனுப்புவார், அவ்வளவுதான். கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாரு, அது அமித்ஷா பார்ப்பாரு. அமித்ஷா பார்த்துட்டு அவர் என்ன சிபிஐக்கு ரெஃபர் பண்ணா பண்ணுவாரு. அப்புறம் சிபிஐ என்கொயரி ஆரம்பிக்கும். அது சிபிஐக்கு என்ன ஆதாரம் கிடைக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதனால கவர்னர்கிட்ட போனாலும் கவர்னரே ஆக்ஷன் எடுக்க முடியாது. கவர்னர் வந்து உள்துறைக்கு தான் அனுப்புவார், மத்திய உள்துறைக்கு அனுப்புவார். உள்துறை வந்து இதை ஆராய்ஞ்சு சிபிஐக்கு அனுப்புவாங்க. எவ்வளவு தூரம் அந்த விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகுன்றது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா வந்து விஜய் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பாஜக எப்படி டீல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அந்த விஷயங்கள் மூவ் ஆகும் ஆக்சுவலா. விஜய் வந்து கொஞ்சம் பாஜகவுக்கு இணக்கமா போறாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டுக்காத இருக்காரு, சில விஷயங்களை மத்திய அரசை கண்டிக்க மாட்டேன்றாரு, பண்ட்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல பேசாம இருக்காரு. எல்லாமே எல்லாத்துக்குமே பேசாம தானே இருக்காரு. நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் விஜய் பேசாம தானே இருக்காரு. ஏதாவது பேசுறாரா? அவங்க ஆட்கள் இன்னும் ரீல் விடுறதுலயும் ஷார்ட்ஸ் போடுறதுலயும் தான் இருக்காங்களே தவிர ஏதாவது பேசுறாங்களான்னு அவங்க எதுவும் பேசுறதே கிடையாது. அதாவது இதுவரையும் வந்த கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா மீடியாவை கண்டு ஓடுற கவர்மெண்ட் இதுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் மீடியாவை பார்த்து பயப்படுற கவர்மெண்டா, இல்ல மீடியா வேண்டாம்னு நினைக்கிற கவர்மெண்டா, இல்ல மீடியா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற கவர்மெண்டா, ஒண்ணுமே புரியல. எல்லாமே சைலன்ஸ், கிரேட் சைலன்ஸ். முதலமைச்சரோட ஆக்டிவிட்டில இருந்து எல்லாமே சைலன்ஸா தான் இருக்கு. அவர் யாரை பாக்குறாரு, என்ன பண்றாரு, அவர் டெல்லிக்கு எப்ப போறாரு, பிரதமரை எப்ப பாக்குறாரு, எதுவுமே தெரியாது. எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவ்வளவு வந்து விவசாயிகளுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது. நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் தொடர்ந்து நடந்துதானே இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். எதை பத்தியும் ஒரு விஜய் வாயை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் சார். அவர் அதனால கம்யூனிகேஷன் அவர்கிட்ட ஜீரோ, அவ்வளவுதான். அவர் வந்து எதையும் கண்டுக்கிறதா மாதிரி தெரியல. அவர் டெய்லி அவர் கோட்டு போட்டுன்னு வர்றது, அவரு சாப்பிட்றது, அவர் வந்து பட்டு வேட்டி கட்டுன்னு வர்றதுன்னு இந்த செய்தி தான் பரப்பிட்டு இருக்காங்களே தவிர அவர் அரசாங்கத்துல என்ன உருப்படியா பண்றாரு, என்ன ஏது, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சவுத்துல வந்து கொலை கொள்ளை நடக்குது, அங்க ஜாதி கலவரம் வரா மாதிரி இருக்கு, இதை பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல. கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒழிச்சிட்டோம், சிஎம்டிஏல லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம்ன்றானுங்க. இப்பதான் வந்து 20 நாள் ஆயிருக்கு. மற்ற விஷயங்களை சொன்னா இப்பதான் வந்து 20 நாள் ஆயிருக்குன்றாங்க. ஆனா ஊழலை மட்டும் 20 நாள்லயே ஒழிச்சிட்டேன்றாங்க. அது எப்படி ஒழிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா 10 ரூபாய் இன்னும் ஒயின் கடையில 10 ரூபாய் வாங்கி தான் இருக்காங்க. அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில வாங்கி அவங்க திருப்பினா டாஸ்மாக் ஆளுங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதான் இப்ப நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு பேசாம இருக்காங்க. அதுக்கான சமாதான பேச்சுவார்த்தையோ எதுவும் கிடையாது. இன்னைக்கு கூட கூட்டுறவுபுரத்துல பல பிரச்சனைகள் வந்து மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு பாலியல் வன்கொடுமை வேலைச்சேரியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் கவர்மெண்ட் என்ன நினைக்குது, அது என்ன பார்வை வச்சிருக்கு, இந்த குதிரை பேரன் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, எதை பத்தியும் விஜய்க்கு கவலை கிடையாது. அதனால 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தாரா, அவர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் மாதிரி இருக்காரு. வந்தாரா,
மத்தியானம் சாப்பிட்டாரா, சாயந்தரம் 5:30 மணி ஆபீஸ்ல இருந்தாரா, போயிட்டே இருந்தாரா, அப்படிதான் இருக்காரே தவிர மத்தபடி அவங்க ஏதாவது ஒரு குறைய சொன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோன்றாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்த 20 இத்தனை குறைஞ்ச வயசுல எப்படியா நீங்க ஊழலை ஒழிச்சிங்கன்னு கேட்டா நாங்க ஒழிச்சிட்டோன்றாங்க. அப்ப அதை ஒழிக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் கவனிங்கன்னு கேட்டா அது எப்படி சார் இனிமே தான் மெதுவா தான் பார்ப்போன்றாங்க. யா மக்கள் வந்து ஆட்சியை பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இனிமே வெயிட் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான். நம்ம ரொம்ப கேள்வி கேட்க முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்கணும். எல்லாமே நிர்வாகத்துக்கு புதுசா இருக்காங்க. ஆனா ரொம்ப பேசிட்டாங்க, அதிகமா பேசிட்டாங்க, அதிகமா பேசிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸ்டாலின் சார், மீனவர்கள் என்ன சார் லெட்டர் எழுதினே இருக்கீங்களே, வேற ஏதாவது பண்ண முடியாதா உங்களால அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் லெட்டர் தான் எழுதுறாங்க. மேகதாதுக்கு என்ன சார், சார் ஸ்டாலின் சார்னாங்க. அவங்களும் லெட்டர் தான் எழுதுறாங்க, மனு தான் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல வந்து நீராடும் கடலத்தை முதல்ல பாடணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கேட்கறாங்க. என்ன உங்க அதிகாரம் என்ன, நீங்க அவர்கிட்ட போய் ஆர்டர் கேட்கறீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அதுக்கு பதிலே கிடையாது. உங்க நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிகள்ல நீங்க நீராடும் கடலத்தை பாட வேண்டியது உங்க உரிமைக்குள்ள ஒரு விஷயம். அதுக்கு ஏன் அங்க போய் ஆர்டர் கேட்கறீங்க? ஒண்ணுமே புரியல. அதனால இந்த கவர்மெண்ட் வாயை மூடி இருக்கு. எதுக்கும் விஜய் வாயை திறக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?